உத்தரப்பிரதேசத்தின் ஹர்டோய் மாவட்டத்தைச் சேர்ந்த ராம் பிரதாப் என்பவர் வரதட்சணைக்காக தன்னுடைய மனைவியின் முடியை அழகு நிலையத்தில் வைத்தே வெட்டிய பெரும் அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. திருமணமாகி 1 ஆண்டு கடந்த நிலையில் மனைவியிடம் தொடர்ந்து வரதட்சணை தொல்லை கொடுத்ததாக மனைவியின் தந்தை ராதாகிருஷ்ணா புகார் அளித்துள்ளார். அவரது மகளுக்கு ராம் பிரதாப் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோக சாதனங்களை தருமாறு கோரிக்கைகள் விடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ராதாகிருஷ்ணா தன்னுடைய மகளை 1 வாரத்திற்கு தனது வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார். அப்போது அவரது மகள் அருகிலுள்ள அழகு நிலையத்தில் இருந்தபோது திடீரென அவரது கணவர் ராம் பிரதாப் 3 நபர்களுடன் அங்கு வந்து அவருடைய தலைமுடியை வெட்டிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக பேசிய வட்ட அலுவலர் ரவி பிரகாஷ், தந்தையின் புகாரின் அடிப்படையில் இந்த சம்பவம் வரதட்சணை நோக்கமாக கொண்டு நடந்ததாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிலர் இதை கணவன் மனைவி சண்டையினால் ஏற்பட்ட பிரச்சனை என்று தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் பெண்களுக்கு எதிரான வன்முறையை மறுபடியும் வெளிப்படுத்தி இருக்கிறது. இத்தகைய செயல்கள் சமூகத்தில் பெண்களின் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்புகிறது. போலீசார் தற்போது ராம் பிரதாப் மற்றும் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்களுக்கு எதிரான வன்முறை மற்றும் வரதட்சணை துன்புறுத்தலுக்கு எதிராக சட்டங்கள் இருந்தாலும் அவற்றை அமல்படுத்துவதற்கான தேவை தொடர்ந்து அதிகரித்துள்ளது என்றார்.